என்னுடைய பணிவான வணக்கங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் இந்த சீரான தீப ஒளியும் தெய்வீகமான திருசபையும் நம்மை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய வசிஷ்ட முனிவருக்கும் பத்தினி அருந்ததி அம்மையாருக்கும் பிறந்த நம்மளுடைய பகடைமாறு அனைவர்களுமே மாமன் மைத்துனர் அண்ணன் தம்பி சுற்றார் உறவினர்களும் அங்கும் பங்காளிகளும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று அகில ஆண்ட கூடி பிரம்மாண்ட நாயகி அம்மனுடைய திருவிழாவையும் தின்னது உன்னது நெஞ்சு அறியும். ஆமா, ஒரு திருவிளக்கு ஏற்றி வைத்தால் அந்த தெய்வமே அறியும். அது போல வந்தவுடனே தலவாழ இலையிட்டு முதல் வாழ பழம் வைத்து அப்பள முப்பளத்தோடு அது வருஷ வர்க்கங்களோடு. எப்படி? ஆமா, அருமை சாப்பாடு இருப்பாரு. கண்டாரு கறியெல்லாம் எப்படி? ஐயோ, கறியெல்லாம் பிரமாதமா இருந்துச்சு. கறி மட்டன் பிரியாணி, கொட்டு கண்ணுல, ஈராகுல, பேகுல, கோழி கறியில என்ன கிடைச்சது? கோழி கறியில கொட்டை தான் கிடைச்சது. சரி சரி. இன்னும் தாய் மகாலட்சுமி மக்களை போற்றும் கை, மருமக்களை ஆதரிக்கும் கை. ஐயா பாட்டீஸ்வரனே, நமக்கு சோறு வெள்ள போட்டாங்களே. இன்னும் ஜோதிமணி அவர்களும் கலைக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி இருந்தாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் அர்ச்சந்திர மயான காண்டம். சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்று செஞ்சிருக்காங்க அம்மா. இந்த நாடகத்துல நான் சபையில வந்திருக்கேன். ஆமா, நான் யார் தெரியுமா? ஐயோ, நீங்க யாரும்மா? உடனே சிவசந்திர மாதிரி தேவி நீங்க யாரு, உங்க பேரு எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கமா விளாவரியா சொல்லுங்க அம்மா, தெரிஞ்சுக்கலாம் நானும். என் பெயரோ உங்களுடைய பெயரோ
அந்தரங்க மாதர்களும் மெச்சிட சுந்திர வடிவழகி மச்ச விழியழகி உச்சமில்லாத ரூபி என் பெயர்தான் சிவசந்திரமதி. அடே அப்பா, உங்களுடைய பெயர்தான் சிவசந்திரமதி. ஓஹோ, சரி சரிங்க. அப்படி சிவசந்திரமதியாக இருந்தாலும் இந்த சிவசந்திரமதியை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா? என்னை பெற்றெடுத்த தாயாரா தந்தையாரா? யாருங்க? நான் பிறந்த அதிசயம் எப்படி தெரியுமாடி? எப்படி உங்கள் அதிசயம்? அன்று ஒரு நாளையிலே இந்த வானுலகிலே இரவிலே ஜொலிக்கக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறார் இல்லையா? ஆமாம். அந்த சந்திர பகவான் தெய்வ மேலோகத்தில் இருந்து மேகலோகத்தில் இருந்து இந்த பூலோக வடிவமாக வந்து அவருடைய மனைவிகள் 27 மனைவிமார்களை அழைத்து இங்கு வந்து ஒரு குளத்திலே குளிச்சாராம். அந்த குளம் யாருக்கு சொந்தமானது? யாருக்கு? குருமகாமுனிவர். ஆமா, அவருடைய சொந்த குளத்துல ஒரு நாள் தினம் அந்த சந்திர பகவான் குளிச்சு நீராடிட்டு போனாராம். சரி. மறுநாள் மறுபடியும் வந்து பார்த்த அந்த குருமுனிவர் வந்து பார்த்த உடனே தாமரை தடாகம் எல்லாம் இப்படி கலைந்து கிடக்கிறது. அப்ப அவரு அபூர்வமா ஆங்கோர கோபம் கொண்டார். ஆமா, என்னுடைய சொந்தமான குளத்தில் யாரோ ஒருவன் குளித்திருக்கிறான். அதனால இந்த தண்ணி எல்லாம் அசுத்தமாகிவிட்டது. பெண்ணாக இருந்தால் அவன் வட்ட பாறையா போகணும். ஆணாக இருக்கக்கூடியவன் என்னுடைய தாமரை தடாகத்தில் குளித்தால் பெண்ணாக உருவம் மாற வேண்டும். ஓஹோ, அப்படி என்று சாபத்தை அளித்து விட்டு அந்த குருமகாமுனிவர் சென்றாராம். சரி. மறுநாள் சந்திர பகவான் மேகலோகத்தில் இருந்து மறுபடியும் அந்த பூலோகம் வந்து தாமரை தடாகத்தில் குளித்தார். அப்படி குளித்த உடனே முழுகி நீராடி வெளியே வந்தார். சந்திர பகவான் ஆணாக இருக்கக்கூடியவர் பெண்ணாக உருவம் மாறினார். சரி. கடவுளே, என்ன ஒரு அதிசயமாக இருக்கிறது. இத்தனை காலம் இல்ல, இது காலம் இல்ல இந்த தாமரை தடாகத்தில் குளிச்சிட்டு வந்தமே. இப்ப இந்த குளித்து நீராடி கரையேறியுடனே ஆணாக இருக்கக்கூடியவன் நம்ம பெண்ணாக உருவம் மாறிவிட்டமே அப்படி என்று அழுது புலம்பினார். மறுபடியும் நான் 27 என்னுடைய மனைவிமார்களை போய் சந்திப்பதே அப்படி என்று சொல்லி கண் கலங்கி கதறி அழுதார். அந்த வழியில நாரத மகாமுனிவர் வந்தார். சரி. அப்போ சுவாமி நாரத மகாமுனியே, நான் தான் சந்திர பகவான். இந்த தாமரை தடாகத்தில் குளித்த உடனே குளித்து கரையேறி வந்த உடனே நான் பெண்ணாக உருவம் மாறிவிட்டேன் சுவாமி. இதற்கு நீங்கள் தான் தகுந்த வழி சொல்லணும் அப்படி என்று சொன்ன. சரி. அப்போ அந்த நாரத மகாமுனிவர் என்ன செய்தார்? அப்பா, மறுபடியும் உனக்கு சுய உருவம் வேண்டும் என்றால் கைலங்கிரிக்கு சென்று சிவபெருமானை தொழுதார். அந்த சிவபெருமானுடைய அருளாலே உனக்கு மறுபடியும் ஒரு சுய உருவம் கிடைக்கும். அப்படி என்று நாரத மகாமுனிவர் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு கைலங்கிரிக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு அந்த சிவபெருமானை தோத்திரம் செய்ய இப்பேற்பட்ட அழகிய ஒரு பெண்ணை இதுநாள் வரையில் நாம் கண்டதில்லையே அப்படி என்று சொல்லி அந்த பெண் மீது ஆசை கொண்டு சிவபெருமான் கட்டி அணைந்தார். அப்ப கட்டி அணைந்தடனே விசிவென்ற ராவு தங்காது என்று சொல்ல படமொழி போல அப்பொழுதே நான் பிறந்தேன். அப்பொழுது உடனே பிறந்துட்டீங்க? ஆமா. அடேங்க அப்பா. அப்போ பிறந்தடனே சந்திர பகவான் சொன்னார், எப்படி? சுவாமி, நான் உண்மையான பெண் அல்ல. சந்திர பகவான்
என்று சொல்லி அவர் சொல்லி அழுதார். அப்போ இருக்கட்டுமப்பா, இருந்தாலும் நீயும் நானும் சேர்ந்தபடியால் இப்பொழுது ஒரு பெண் பிறந்திருக்கிறது, பெண் குழந்தை பிறந்திருக்குது. அதனால சிவனுக்கும் சந்திரனுக்கும் சேர்ந்து பிறந்ததாலே அந்த குழந்தைக்கு சிவ சந்திரமதி என்று பெயர் விளங்கட்டும். அப்படி என்று எனக்கு தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிவனுக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததாலே எனக்கு சிவசந்திரமதி என்று பெயர் சூட்டினார்கள். சிவசந்திரமதி என்று பெயர் சூட்டினார்கள். ஆமா, சரி சரிங்க. அந்த தேவர்கள் எல்லாம்